Hi students, welcome back to learning journey. இந்த டென்ஸ்னா காலம்னு அர்த்தம். டென்ஸ்னா காலம்னு அர்த்தம். இந்த காலத்தில் நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் பார்த்தோம். இப்போ கண்டினியூஸ் டென்ஸு, அதாவது அந்த டைம் நடந்துட்டு இருக்கிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நேற்று இந்த நேரம் நடந்துட்டு இருந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நாளை இந்த நேரம் நடந்துட்டு இருக்கும் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அது வந்து செயல்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாமா? அந்த பாட்டி வந்துட்டு அந்த குட்டி பையனை பார்த்து கேட்குறாங்க. அவங்க வீட்டு வழியே, அந்த பாட்டி வீட்டு வழியே அந்த குட்டி பையன் போகிறனால காலையில் தினம் எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சது. நம்ம வேர் டு யூ கோ, வேர் டிட் யூ கோ, வேர் வில் யூ கோ அதெல்லாம் கேட்டோம். தினம் எங்கே போகிறேன், நேற்று எங்கே போனேன், நாளைக்கு எங்கே போவேன். ஆனால் இப்போ 12:30 மணிக்கு அந்த பையன் மத்தியானம் போகிறான். உடனே பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ஸ்மால் பாய் கிட்ட கேட்குறாங்க பாட்டி, வேர் ஆர் யூ கோயிங் நவ்? இப்போ நீ எங்க போய் கொண்டு இருக்கிறாய்? இப்போ நான் கை வச்சு காமிச்சதோட அர்த்தங்கள் பார்த்தீங்களா? இப்போ வந்து தமிழில் வந்துட்டு அப்படியே யூ டர்ன் அடிக்கும் பாருங்களேன். இப்போ நீ எங்கே போய் கொண்டு, அந்த செயல் நடந்துட்டு இருக்கிறப்ப ஏஞ்சி வரும். போய் கொண்டு இருக்கிறாய். நீ அப்படின்னா நீ, இருக்கிறாய்னா ஆர். வேர் ஆர் யூ? எங்கே? வேர் ஆர் யூ கோயிங்? எங்க நீ போய் கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது? அதுக்கு ஆன்சர் இந்த பையன் சொல்கிறான். இப்போ நீ இருக்கிறாய்க்கு யூ ஆர், நான் இருக்கிறேனுக்கு ஐ ஆம். நான் ஆம் கோயிங், போய் கொண்டு. ஜீவோனா கோ, ஐஎன்ஜினா ஜீவோனா போ, ஐஎன்ஜினா கொண்டு, போய்கொண்டு. நான் போய்கொண்டு இருக்கிறேன். இதை எப்படி படிக்கலாம்? நான் இப்பொழுது ஹோட்டலுக்குனா டு, ஹோட்டலுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறேன். எப்படி யூட்டர்ன் அடிக்குது பார்த்தீங்களா? அடுத்தது, ஆமாம், நேற்று 12 மணி மத்தியானம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எங்கே போயிட்டு இருந்தேன்? வேர். இப்போ ஆறுங்கிறது இப்போ நடந்துட்டு இருந்ததுக்கு கேட்டாங்க. நேற்று இந்நேரம். அப்போ ஆரோட பாஸ்ட் டென்ஸு வேர், WERE. இது வந்து எங்கேங்கிற WHERE. வேர் எங்கே, நீ போய் கொண்டு, கோனா போவது, ஐஎன்ஜினா கொண்டு, போய்கொண்டு இருந்தாய். வேர், WERE வேர். நேற்று, திஸ் டைம், இந்த நேரம். நேற்று இந்த நேரம், அந்த பாட்டு மாதிரி. நேற்று இந்த நேரம் நீ எங்கே போய் கொண்டு இருந்தாய். இங்கிலீஷாக தான் நம்ம நினச்சி இந்த பேட்டர்னில் பேசணும். தமிழாக இங்கிலீஷாக மாற்றினா தப்பாக வரும். அதனால் இங்கிலீஷாகவே பேசுங்க. அதுக்காக சொல்கிறோம். ஆரோட பாஸ்டன்ஸ் வந்துட்டு, ஆரோட பாஸ்டன்ஸ் வேரோட மாதிரி. இப்போ ஐ ஆம், இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். ஐ ஆம்னா நான் போய்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? ஐ ஆம் கோயிங். ஐ வாஸ் கோயிங், நான் போய் கொண்டு இருந்தேன். வாஸ். நான் எங்கே போயிட்டு இருந்தேன்? நான் இந்த டைமுக்கு நேற்று ஹோட்டலுக்கு போய் கொண்டு இருந்தேன். யூட்டர்ன் அடிக்குது பார்த்தீங்களா இங்கிலீஷு? நான் போய் கொண்டு, கோனா போவது, ஐஎன்ஜினா கொண்டு. அந்த செயல் அப்போ நடந்துட்டு இருக்குது. நேற்று இந்த நேரம் நடந்து கொண்டு இருந்தது உயிரோட்டமாக. நான் போய் கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் கோயிங் எங்கே? டு த ஹோட்டல், ஹோட்டலுக்கு வந்து டு. இப்போ டு த ஹோட்டலுக்கு. எஸ்டர்டே, நேற்று. அட் திஸ் டைம், எஸ்டர்டே திஸ் டைம்னு சொல்லலாம். எஸ்டர்டே திஸ் டைம், இல்லைன்னா அட் திஸ் டைம்னு சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் நாளைக்கு நேரம் எங்கே போயிட்டுருப்ப? வேர், WHERE எங்கே. வில் யூ பி, வில் பின்னு ஆன்சரில் வரும்.
வில் பின்னு ஆன்சரில் வரும். வில் யூ பி கொஸ்டினை கேட்குறப்ப இந்த ரெண்டையும் பிரித்து விட்டு கேட்கும். இந்த கொஸ்டின்ஸ் இப்படி வரும். வேர் எங்கே, வில் யூ நீ இருப்பாய், என்ன பண்ணி கொண்டிருப்பாய், போய் கொண்டு இருப்பாய். வேர் எங்கே, நீ வில் பி கோயிங்னா இருப்பாய், போய்கொண்டு, கோயிங்னா போய்கொண்டு இருப்பாய், வில் பினா இருப்பாய். வேர் எங்கே, வில் யூ பி நீ வில் யூ பி கோயிங் போய்கொண்டிருப்பாய். வேர் வில்னா இருப்பாய், நீ போய்கொண்டு, வில் பினா இருப்பாய். இதை பிரித்து விட்டுருது. நீ அப்படிங்கிறது இந்த வில்லையும் பியையும் கொஸ்டினில் பிரித்து விட்டுருது. ஆனால் ஆன்சரில் வில் பி இருந்தால் வரும். வேர் எங்கே, வில் யூ பி நீ கோயிங் போய்கொண்டு இருப்பாய். எப்போ, டுமாரோ திஸ் டைம் நாளை இந்த நேரம். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐ வில் பி கோயிங் நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஆனால் வில் பி கோயிங்னா போய்கொண்டு இருப்பேன், வில் பினா இருப்பேன். கொஸ்டினை வரப்போ அதை பிரித்து விட்டு கேட்கும். ஐ வில் பி கோயிங் டு த ஹோட்டல் நான் ஹோட்டலுக்கு போய்கொண்டு வில் பினா இருப்பேன். எப்போ, டுமாரோ நாளை இந்த நேரம், திஸ் டைம் அட் திஸ் டைம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறது, ஆர் யூ அப்படின்னா ஐ ஆம்னு வரும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வேர் யூ அப்படின்னா ஐ வாஸ் வரும். வில் யூ பி, வேர் வில் யூ பின்னா ஐ வில் பி அப்படின்னு வரும். சரிங்களா? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின் ஆன்சர், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின் ஆன்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின் ஆன்சர். பார்த்துட்டீங்க, நல்லா படித்து பாருங்கள்.